ஸோ ஹாய் மக்களே, திஸ் இஸ் வைபி கேமிங். அண்ட் இன்றைக்கி நம்ம உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி நம்ம டியூவலில் அபெக்ஸ் மாஸ்டர் கூட ஆட போகிறோம். அதாவது இந்த கேமில் அவங்களோட ஐடி பார்த்தீங்களா, நோவா. என் ஐடி வைபி கேமிங் 01. ஸோ எவ்ரி ஒன் ரெடி, லெட்ஸ் பிகன் சொல்லிட்டாரு நோவா. ஸோ நாமளும் இன்றைக்கி லோன் வல்ஃபில் டூயல் தான் ஆட போகிறோம். ஸோ அவர் ரெடி ஆகிட்டாரா? இன்னும் ரெடி ஆகலை நினைக்கிறேன். எஸ், நவ் லெட் ஸ்டார்ட். ஓகே மக்களே, ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணால் எனக்கும் அபெக்ஸ் மாஸ்டருக்கும் இன்றைக்கி ஒரு ஃபைட் இருக்கா. அந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். குட் லக், ஹேவ் ஃபன். என்ன மக்களே, ஸ்டார்டிங் எடுத்தோடனே இவ்வளோக்குன்னு. சரி, நம்மளோட ஃபேவரட் P90யும் M590யும் வேறு கன். ஓகே, இப்போ P90 இந்த ஏரியாவா? இந்த ஏரியாவில் வர அபெக்ஸ் மாஸ்டர் எங்கே இருப்பாருன்னு தெரியலையே. இருங்க மக்களே, கொஞ்சம் சுற்றிட்டு போய் பார்ப்போம். ஏன்னா நேராக போனால் டேரெக்ட் ஹெட் ஷாட் போட்டுருவார். நான் ஏற்கனவே அவர் கூட விளையாண்டுருக்குறோம். இருங்க அங்கே தான் இருக்கிறாரு. போடு மக்களே, 100கணக்கான டேமேஜ் போடு மக்களே. அடுத்துனா ஒரு அடி அடித்தாலே காலி போலையே. சொல்ல மாட்டேன், அவர்கிட்ட மெடிக்கேட் நிறையா இருக்கும்ல. இருங்க, அந்த வேன் பின்னாடி போய் வச்சுக்கலாம். சரி, இதோ இங்கே தான் இருப்பார். இப்போ வராங்க. எங்கடா ஓடி? அங்கே இருங்க அங்கே இருக்கிறாரு. ஐயோ, பின்னாடி இருந்து சொல்கிறாரு. எப்படி? இல்லை, எனக்கு புரியல. எப்படி? மக்களே, எனக்கு ஏதோ இது. சரி வாங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் கொடுத்துட்டு அடுத்தது போயிடலாம். இன்னும் அதே கண்ணா? வேறு கன் வாங்கவும் முடியாது. சரி உங்க P90 வாங்கிக்கலாம். சரி இருங்க, எப்பயும் போல தான் டேரெக்டாக போனால் டேரெக்ட் ஹெட் ஷாட் போட்டுருவார் நோவா. அதனால் அது சாரி, அபெக்ஸ் மாஸ்டர். அபெக்ஸ் அங்கேருந்து இங்கே சொல்கிறாரு. இருங்க, மெடிக்கிட் போட்டு ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஏன்னா அடிக்கிற ஒவ்வொரு அடியை பார்க்க இடி மாதிரி இருக்குது. அந்த இடியை வந்து தண்ணியாலே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கள் மக்கள் இன்னும் காணோம். அவங்க வர்றார். இறங்கிறாங்க. க்ளோவால் போட்டாரா? இல்லை போட்டிருக்கோம். ஐயோ, கரெக்டாக க்ளோவால் போட்டார். எப்போ வரும் போடி. அட, க்ளோவால் அங்கே ஆள் இங்கே. இருங்க, சுற்றிட்டு போய் அடிப்போம். சுற்றிட்டு போய் அடிக்கலான்னு பார்த்தா ஆளவே காணோம். ஹெட்ஷாட் மட்டும் போட்டுறாத ஐயா, ஹெட்ஷாட் மட்டும் போட்டுறாத. ஐயோ மக்களே, நம்ம நகர்றக்குள்ளே என்னடா அது. இன்னும் நம்ம 2 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்கிறார் நம்மளை விட்டு. சரி வாங்க, அயன் கேஜ், அதாவது இது நார்மல். ஸோ இப்போது நம்மளுக்கு P90 அந்த வெப்பனெல்லாம் வராதாம்மா. என்னது? அங்கே இருக்கிறாரு. அங்கே தெரியுது ரெட் கலரில். அது என்ன மக்களே கன்னுது? ஷோ, இன்றைக்கி நம்மளுக்கு சங்கு கன்ஃபார்ம். இந்த கண்ணை வச்சு அடுத்த 2 ரவுண்ட் சமாளிக்கணும்னா உண்மையிலே சாத்தியமில்லாத விஷயம். பரவாயில்லே. ஐயோ, அங்கே போடி மக்கள், சரியான டேமேஜ் கொடுக்குறோம். ஆனால் பாயிண்ட் அவர் தான் எடுக்கிறாரு. அதுதான் ப்ராப்ளம். சரி இருங்க, இப்படி ஆட என்ன கொடுமைடா அது மக்களே, சரியான கொடுமை மக்களே. ஸோ சரி வாங்க, அவங்க என்ன தான் ஸ்கின்னு எல்லாம் இப்படி வச்சுருந்தாலும் டேலண்ட்டு தான் பியூர்னு ப்ரூவ் பண்ணிட்டு. சரி வாங்க மக்களே, இந்த கிளாஸ் வேறு நம்ம முடிக்கிறோம். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கலாம். அது ஆக்சுவலி அவரை ப்ராங்க் பண்ண மக்களே. நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போயும் நான் போய் கரெக்டாக சுடையில் என்னை எலிமினேட் பண்ணிட்டாங்க. இதுதான் எப்படின்னே புரியல. இப்போ 4 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கிறாரு. மேட்ச் பாயிண்ட்டு இதுலையாவது ஒரு பாயிண்ட் எடுப்போமா மாட்டோமான்னு பார்ப்போம் மக்களே. சரி வாங்க, என்ன கன் எடுக்கலாம்? உட்பேக்கரா? ஓகே, உட்பேக்கர் எடுத்துக்கலாம். அது நல்ல கன் தான். நெக்ஸ்ட்டு UMP, அது எனக்கு பிடிக்கும். செக் யுவர் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் பேட்டில். ஸோ இதில் ஜெயிக்கணும். அங்கே வர ஓடுறாரு வருங்க. இல்லைடவே ஓகே, எஸ்கேப் வைக்கலாம். இப்போ ஸ்கோப் போட்டு அடிக்கலாம். இல்லை வேணாம், சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்கலாம். என்ன அடி அடித்தார் இவருக்கெல்லாம். சர்ப்ரைஸ் அட்டாக் தான் தேரும். ஆட கொடுமடா. பாதி HP குறைச்சி விட்டு ஹெட் ஷாட் போட்டார். சரி விடுங்க மக்களே. அபெக்ஸ் மாஸ்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க எனக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் நம்ம எலிமினேஷன் 0, டேமேஜ் 299 தான். அவரோட எலிமினேஷனெல்லாம் பார்க்காம நம்ம பண்ணிட முடியாது.
ஸோ ஓகே மக்களே, பை பாய், see you in the next long video or shorts. Make sure you subscribe, share, support, like. Bye bye மக்களே.